வெல்கம் டு Athirans home. நீங்கள் Athirans home ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் மட்டன் கொத்து கறி கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம மசாலா ரெடி பண்ண கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் மிளகு, இந்த அளவுக்கு சோம்புத்தூள், கசகசா, பட்டை, கொஞ்சம் லவங்கம், இந்த அளவுக்கு முந்திரி. ஆயிலில் வணக்க 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், இது ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி, புதினாவையும் எடுத்துக்கோங்க. இது 1/2 kg அளவு மட்டன் கறி. இதை நல்லா கொத்தி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன எல்லா மசாலா பொருளையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கு. இந்த மாதிரி அரைச்சி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கிங் டைமுக்கு வந்துட்டோம். அதுக்கு அடுப்பில் குக்கரை வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய்க்கு பதிலாக கடலெண்ணெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்ச பிறகு அதில் இந்த அளவுக்கு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கணும். இப்போ இருக்கிற எல்லா தக்காளியும் போட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், நம்ம போட்ட தக்காளியும் வெங்காயமும் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் இதோட கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதோட கரம் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா இந்த மசாலாவை எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசனைலாம் நல்லா போகும். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்து நல்லா வணக்கணும். ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு இதை வணக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் இதோட தேவையான அளவுக்கு கல்லுப்பு நாம் சேர்த்துக்கிறோம். மசாலா நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த கொத்துக்கறியை இந்த மசாலாவோடு சேர்த்துக்கணும். நம்ம போட்ட மட்டனை மசாலாவோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதோட ஆட் பண்ணிக்கணும். மல்லித்தூள் ஆட் பண்ண பிறகு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மசாலாவும் அந்த மல்லி பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கிற அளவுக்கு விடணும். பாருங்கள், 5 மினிட்ஸில் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கணும். அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் விடணும். இப்போ இதோட அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு 5 to 10 மினிட்ஸ் விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க. பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கர் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். விசில் போட்டுக்கோங்க. ஒரு 5 to 6 விசில்ஸ் நீங்கள் விடணும். நல்லா கூல் டவுன் ஆனோன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் வேகலைன்னா நீங்கள் இன்னும் 2-3 விசில் விட்டுக்கலாம். இங்கே மட்டன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆக விடுங்க. இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா மேலே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் ரெடியான ஸ்டேஜ். பாருங்கள், நம்ம மட்டன் கொத்துக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கொத்துக்கறி கிரேவி சப்பாத்தியோட நல்லா ஒத்து போகும். அதோட ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.